மாலா, கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுல்ல? ஆமாத்தை, கறி வாங்கிட்டு வந்தாச்சு. அப்போனா மணக்க மணக்க பிரியாணியை போட்டுட்டு கொஞ்சம் கறியை பொரிச்சு வச்சுட்டு தயிர், வெங்காயம், கத்திரிக்காய், கொஞ்சம் பிரெட் அல்வா, அது இதுன்னு எல்லாத்தையும் செஞ்சிரு. அவ்வளோதானத்தே, வச்சு அசத்திடுவோம். இருங்க ஒரே ஒரு நிமிஷம், இந்த வந்துடுதே. ஆஹா, இன்னைக்கு சூப்பராக பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி, பொரிச்ச கறி, தயிர், வெங்காயம், கத்திரிக்காய், பிரெட் அல்வா இத்தனையும் அத்தை செய்ய சொல்லியிருக்காங்க. அப்போனா இன்னைக்கு மாலா செத்தா. மீனா மீனா, இதை கொஞ்சம் வாங்கி கீழே வையே. ஏம்மா இவ்வளோத்தையும் மொத்தமாக அள்ளிட்டு வர? மீனா, அதை கொஞ்சம் வாங்கி கீழே வைம்மா. கொடுங்க, நான் கீழே வாங்கி வைக்க. தூக்கி வைக்கவே முடியலையே, இவ்வளோ வெயிட்டாக இருக்கு. எப்பா, மண்டை வலிக்குப்பா. என்ன கணக்கு? ஏமுட்டி இவ்வளோத்தையும் அள்ளிட்டு வர? ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்தா என்ன? ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வர்றதுக்குள்ளே காலு கையெல்லாம் வலிச்சிரும். அதை மொத்தமாக ஒரே தடவை அள்ளிட்டு வந்துட்டேன். சரி சரி, நேரம் கிடக்கு, பொறுமையாக செய். சரி மீனா, நீ கறியை வெட்ட போறியா, தக்காளி வெங்காயத்தை வெட்ட போறியா? என்னது, நான் வெட்டணுமா? நீ வெட்ட போறியா இல்லையான்னு கேட்கலம்மா. நீ எதை வெட்ட போற அதை மட்டும் சொல்லு. என்னைய போய் வெட்ட சொல்லுதீங்க? எனக்கு எதையுமே வெட்ட தெரியாதே. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொடலமாடசாமி கோயிலில் கொண்டு போய் மொட்டையை போட்டு எனக்கு காது குத்தியாச்சு. நீ இப்போ மறுபடியும் குத்தணும்னு நினைக்காத என்ன? உனக்கு காய்கறி வெட்ட தெரியாதுன்னு சொன்னீன்னா நீ எப்படி உன் புருஷனுக்கு சாப்பாடு செஞ்சு போடுவ? இல்லைன்னா தினமும் ஹோட்டலில் வாங்கி தெம்பியா? இந்த கதையெல்லாம் என்கிட்ட விட்டுக்கிட்டு அலையாத என்ன? நீ தக்காளி வெங்காயத்தை வெட்டுறேன்னா நான் கறியை வெட்டுதேன், நீ கறியை வெட்டுதேன்னா நான் தக்காளி வெங்காயத்தை வெட்டுதேன். உனக்கு எப்படி வசதி? மாலை ஒரே போட்டாலே 2 பேரும் சண்டை போடாமல் இருந்தா சரி கடவுளே. அட கடவுளே, நம்ம இவளை வேலை வாங்கலான்னு ஒரு வாரம் லீவ் போட்டு இங்கே வந்தோம்னா இவன் நம்மளால வேலை வாங்க பார்க்கா சும்மா விடமாட்டா போலையே. சரி மலாக்கா, நான் வெங்காயம் தக்காளியை வெட்டுதே. சரி அப்பன்னா நான் கறியை வெட்டுதேன், நீ காய்கறி வேலையை பார்த்துக்கோ. வெங்காயம் வெட்டணும், தக்காளி வெட்டணும், புதினா கொத்தமல்லி பிச்சு வைக்கணும், வெள்ளைப்பூடு இஞ்சியும் உரித்து அரைச்சிடணும். சரியா? அதெல்லாம் பண்ணிடு, நான் கறியை பூரா வெட்டிடுதேன். என்ன, தக்காளி வெங்காயம் மட்டும்தானே வெட்டணும்னு சொன்னீங்க? இப்போ என்ன புதினா கொத்தமல்லி இஞ்சி வெள்ளைப்பூடுன்னு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ அதெல்லாம் பிரியாணி செய்யும்போது வானத்துலேருந்து குதிச்சாமா வரும், நம்ம தானே ரெடி பண்ணணும். நீ அதெல்லாம் செஞ்சிரு, அத்தை பிரியாணி கிண்டிடுவாங்க. என்னது, நான் பிரியாணி செய்யணுமா? ஆமத்தை, உங்கள் சமையலை யாரும் அடிச்சுக்கிட முடியுமா? நீங்கள் தான் நல்லா ருசியாக செய்வீங்க. உங்கள் கைப்பக்குவம் எனக்கெல்லாம் வரவே வராது. நான் கறியை வெட்டி தந்துடுதேன், மசாலா வேணால் போட்டு தந்துடுதேன், மீனா காய்கறியெல்லாம் வெட்டி தந்துடுவா, நீங்கள் கிண்டிருங்க. ஆட கடவுளே, இவளுக்கு 2 மருமகள் கிடக்காளுக, நல்ல நம்மளுக்கு செஞ்சு தருவாளுகன்னு பார்த்தா இவளுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளெல்லாம் செய்ய சொல்லுதாளுக. என்ன மீனா பார்த்துக்கிட்டு நிற்க? சமையல் பண்ணுறதுக்கு எதுவும் நல்ல நேரம் பார்க்க ஐயரை வர சொல்லவா? செய்கிறேன். போ, நான் கத்தி எடுத்துகிட்டு வரல. அடுப்பங்கரைக்குள்ளே போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து உட்காந்து வெட்டு. சரி, அப்போனா எத்தனை தக்காளி எத்தனை வெங்காயம் வேணும்னு எடுத்து வைங்க, அதை வந்து வெட்டுறேன். இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வெட்டணுமா? ஐயோ, எதுக்கு இவ்வளோ தக்காளி வெங்காயம் வெட்டணும்? பிரியாணி செய்யும்போது கூட கொஞ்சம் கணக்கு பார்க்காம செய்யணும். அப்போதான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் கொடுக்க முடியும். அவங்களாம் பிரியாணி செஞ்சால் கொண்டு வந்து நம்மளுக்கு தாராகல்ல, வாங்கி நல்ல வக்கனையாக திங்கம்ல. அது மாதிரி நம்மளும் செஞ்சால் அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கவாது கொடுக்க வேண்டாமா? அதுக்கு தான் இவ்வளோ தக்காளி வெங்காயம் போட்டிருக்கு. எல்லாத்தையும் வெட்டிடு. அட கொடுமையே, வீட்லேயே தக்காளி வெங்காயம் வெட்டணும்னா அருணை வெட்டி தர சொல்லுவேன். நான் வெட்டினதே கிடையாதே. இவன் என்னைய போட்டு பாடாப்படுத்துறாளே. இன்னைக்கு என் கதையை முடிச்சிருவா போலையே. யாருக்கிட்ட உன் வேலையை காட்ட பார்க்க? மாலான்னு அவளை இலக்காரமாக போயிட்டோ, என்னை இழிச்சு வாயாக்கலான்னு பாக்கியா? நான் உன்னை அப்படிலாம் விட மாட்டேன். எத்தனை நீங்கள் உள்ளே போய் பாப்பாவை ரூமில் போட்டு தூங்க வச்சுட்டு வந்துடுங்க. அப்போ தான் பிரியாணி செய்ய கரெக்டாக இருக்கும். போகிறேன். பொழுதே போமடைக்க ஒரே போர் அடிக்கி. டிவியை போட்டு பார்க்கலான்னு பார்த்தா எல்லா சேனல்லையும் ஒரே மாதிரி சீரியலாக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் ஒரே கதை தான். இவ மாமியார் அவ வெட்டிட்டா, அவ மாமியார் இவ வெட்டிட்டான்னு. எரிச்சலாக இருக்குது. நியூஸ் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே கொள்ள இங்கே கொள்ளங்கானுங்க. இப்போ ஒரே அரசியல் நியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் அதை பற்றி தான் வருது. வேறு என்னத்தை போட்டு பார்க்க? அலமேலுக்கு ஃபோன் அடித்து பேசுவோமா? கனகா, என்ன செய்தே? வாட்டி அலமேலு, உனக்கு ஆயுசு 100. இப்போந்தான் உன்னைய பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன், கண்ணு முன்னால் வந்து நிற்க. என்னைய பற்றியா நினச்சிக்கிட்டு இருந்தேன்? ஆமாட்டி, நீ நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, நான் இப்போ தான் உன்னைய பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப போர் அடிக்கி, டிவிலேயும் ஒன்றும் நல்ல நிகழ்ச்சியே இல்லை, அலமேல்கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமே நினச்சேன். நீ படக்குன்னு வந்துட்டியே. அப்படியாட்டி? சரி. உன் மருமவக்காரி வீட்டில் இருக்காளா இல்லையா? இருக்காளோ இல்லையோ யாருக்கு தெரியும், ரொம்ப நேரம் சத்தத்தை காணும்.
சத்தத்தை காணோன்னா வெளியே சுத்த போயிருப்பான்னு நினைக்கேன். அவள் எங்கேயும் போயிட்டு போறா, நம்மளுக்கு என்ன? ஓ மருமவக்காரியை கொஞ்சம் கண்டிச்சு வை கனகா, சேர்க்க சரி கிடையாது. அவள் அந்த லட்சுமி இழிச்சவா இவளுக்கு கூட தானே சேர்ந்துக்கிட்டு அலையுதா. அந்த கூட்டத்தை தான் சொல்லுதேன். அவளுக்கு சரி கிடையாது. ஆளெல்லாம் ஒரு மாதிரி இருக்காளுக, அள்ளி சுருட்டிக்கிட்டு கொண்டைய போட்டுக்கிட்டு குந்தாணி கணக்கா அலையுதாளுக. அவளுக்கு கூடலாம் சேர்ந்துக்கிட்டு அலைய போய் தான் இவளு உருப்படாமல் போறான்னு நினைக்கேன். என்னட்டி சொல்லுத? அவளுக்கு பூரா என் கூட சண்டைக்கு நிற்காளுக. எங்கனை பார்த்தாலும் என்னைய கண்ணில் காங்க விட மாட்டேக்காளுக, விரட்டி விரட்டி அடிக்காளுக. அதில் ஓ மருமவளும் கூட்டத்தில் ஒருத்தியாக தான் இருக்கா. அப்படியா? உன்னைய அடிச்சாளாக்கும்? அடிச்சாளான்னு கேட்காத, எப்படியெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சான்னு கேளு, நல்லா அழகா சொல்லுதேன். அவளுக்கு அவளை திமிராயிட்டா. அதான் சொல்லுதம்ல, சேர்க்க சரி கிடையாது. இவளா ஒன்றும் செய்யலை, அவளுக்கு கூட சேர்ந்துக்கிட்டு தான் அப்படி ஆடுதா. இவளை கொஞ்சம் கண்டிச்சு வை, எல்லாம் சரியாக வந்துடும். என்ன செய்ய அலமேலு, நானும் போராடி பார்த்துட்டேன். வெளியே போவாதன்னா கேட்க மாட்டேக்கா, அவளுக்கு கூட சேராதன்னா கேட்க மாட்டேக்கா. பொழுதன்னைக்கு ஊருக்காடு சுற்றிக்கிட்டு தான் அலையுதா. நீ வீட்டில் வேலையை போட்டு கொள்ள வேண்டியதானே, எதுக்கு வெளியே விடுத? வீட்டு வேலையை பூரா கரெக்டாக முடிச்சு வச்சுட்டு போயிருதாலே, அவளை என்னத்தை போட்டு சொல்ல? அப்போந்தான் ஏதாவது ஒன்று சொல்லணும். எனக்கு மேலுக்கு சரியில்லை, கை காலெல்லாம் வலிக்கி கொஞ்சம் அமுக்கி விடுன்னு சொல்லணும். தலை வலிக்கி தலையை கொஞ்சம் பிடிச்சி விடுன்னு சொல்லணும். இல்லைன்னா முதுகு வலிக்கின்னு சொல்லணும். இல்லைன்னா ஒரு தைலத்தை கொண்டு வா, ஒரு கசாயத்தை வச்சு கொண்டு வா, எனக்கு காப்பி குடிக்கணும், வடை திங்கணும், பஜ்ஜி வேணும், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போ தான் வீட்டில் கிடந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா, வெளியேயும் போக மாட்டா, ஊர் வம்பு இழுத்துட்டு வர மாட்டா. ஓ அப்படி சொல்லுதியோ? ஆமாம் கனகா, நீ விவரம் தெரியாத பிள்ளையா இருக்காத. இவெல்லாம் உன் தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவா. நம்ம முதலே இவளுகளை தட்டி தட்டி வைக்கணும், இல்லை அப்போ தான் நம்ம காலடியில் கிடப்பாளுக. சரி அப்போனா என்னமோ தினம் ஒன்று செய்யின்னு சொல்லி போட்டு பாடா படுத்திடுதே. இவன் எங்கே கடந்து வாரா? உள்ளதான் கடந்தாளாக்கும். நீ இவ்வளோ நேரம் உள்ளேயா கடந்த? ஆமாம் ஆமாம், உள்ளதான் கிடந்தேன். நீங்கள் பேசுனதை பூரா கேட்டுட்டேன். நான் போய் துணியை காய போட்டு வாரேன். ஐயோ பேசுனதை பூரா கேட்டுட்டேங்காலே. இவ புருஷங்காரன்ட்ட போய் அவளத்தையும் சொல்லிடுவாளே, அவன் என்னை பற்றி என்ன நினைப்பான்? வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்கு, சாப்பிட குடிக்க எதுவும் வேணுமான்னு கேட்க மாட்டியோ? அது வேற இருக்கா? நீங்கள் எங்கள் அத்தைக்கு தானே உயிர் தோழி, அதனால் அவங்களே உங்களுக்கு எல்லாம் தருவாங்க. என்னட்டி இப்படி சொல்லுதே? போ, என் ஃப்ரெண்டு வந்திருக்காள்ல, அவளுக்கு போய் ஒரு நல்ல எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டு கொண்டு வா போ. ஆமாம், எனக்கும் ஜூஸ் குடிக்கணும் போல தான் இருக்குது, நல்ல ஜூஸை போட்டு கொண்டு வா. இந்த கிழவிக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னைய பற்றி குறை பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நான் ஜூஸ் வேற கொடுக்கணுமோ? சரி கொடுத்துருவோம். என்ன பார்த்துக்கிட்டே நிற்க? இந்த ஒரு நிமிஷம் தே, ஜூஸ் கொண்டு வரேன். ஜூஸ் வேணுமா? ஜூஸு இருங்க, இந்தா கொண்டு வரேன். என்னட்டி இவா நம்ம பேசுறத பூரா கேட்டுட்டாளே, அவ புருஷங்காரன்ட்டு அவளத்தையும் சொல்லி கொடுத்துருவாளே. சொல்லி கொடுத்தான்னா அதுக்கெல்லாம் பயப்படாத, அவளுக்கு புருஷங்காரன்ட்ட எல்லாத்தையும் சொல்ல தான் செய்வாளுங்க. அவள் சொல்லி அவன் வந்து கேட்டான்னு வச்சுக்கோ, எனக்கெல்லாம் தெரியவே தெரியாது ராசா, நான் ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே பேசலை, நான் எதையுமே பார்க்கல, அப்படி இப்படின்னு ஒரே போட்டுரு. ஆட்டும் ஆட்டும். ஜூஸ் ரெடி. கொண்டா கொண்டா. என்னது இது? எலுமிச்சம்பழ ஜூஸு காப்பி கலரில் இருக்கு. கொக்கோ கோலாவாக இருக்கும்னு நினைக்கேன். சரி கொண்டா குடிப்போம். சரி 2 பேரும் ஜூஸை குடிங்க, நான் கொண்டு துணியை காய போட்டு வாரேன். எம் 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 எம். என்னட்டி இது? கொக்கோ கோலா இவ்வளோ புளிப்பாக இருக்கு. அது கொக்கோ கோலான்னு நானா சொன்னேன், நீங்களே நினச்சிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? அப்போ என்னதுடி அது காப்பி கலரில் இருக்கு? வீட்டில் அப்பப்போ 1-2 வேலை செஞ்சாதான் எந்தெந்த பொருள் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். பொழுதன்னைக்கு உட்காந்து சோபாவில் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த பொருள் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டில் எலுமிச்சம்பழமே கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி எலுமிச்சம்பழ ஜூஸ் கொண்டு வான்னு பெருமைக்கு சொல்லிட்டீங்க. பிறகு உங்கள் மான மரியாதையை நான் விட்டு கொடுக்க முடியுமா? ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்து ஆகணும். ஆனால் வீட்டில் எலுமிச்சம்பழம் கிடையாது. அதனால தான் அதுவும் புளிப்பு இதுவும் புளிப்பு தானேன்னு புளியை கரைச்சி சீனியை போட்டு கொண்டு வந்தேன். குடிங்க, உடம்புக்கு நல்லது. பெரியாம்மா கிளம்பிட்டியா? ஆஸ்பத்திரிக்கு போகுமா? கிளம்பிட்டம்மா. இருங்க, கார்த்திக் மட்டும் ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வந்துடுதே. சரி, அப்படின்னா நீ ஃபோன் அடிச்சுட்டு அம்மா கூட வெளியே வா, நான் போய் கார் எடுத்து விடுதேன். சரிப்பா. ஏம்மா நந்தினிட்ட சாவி இருக்காம்மா? நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. அவட்ட ஒரு சாவி இருக்கு, இருந்தாலும் இன்னைக்கு அவள் இங்கே வரமாட்டா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. நேரம் அங்கே போயிடுவா, சாயந்தரம் தான் வருவா. அப்பனா சரிம்மா, நம்ம கிளம்புவோமா? மாப்பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு வரணும்ல. ஏம்மா கார்த்தி ஆஃபீஸில் பெர்மிஷன் போட்டுட்டு நேராக வந்துடுறேன்னு சொல்லியிருக்காம்மா. அப்படியா? ஆஸ்பத்திரிக்கு வந்துருதாரா? சரி வா, அப்போ நம்ம போவோம். மாலாக்காக்கு ஒரு ஃபோன் அடிப்போம், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். இந்த கிழவி நம்மளை பற்றி என்னெல்லாம் பேசுது, கூட ஒரு கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பாரு.
என்ன பெல்லு போய்கிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேக்காக. என்ன நெட்டச்சி ஃபோன் அடிக்கா? ஹலோ நெட்டச்சி, சொல்லுட்டி. மாலாக்கா, வேலையா இருக்கீங்களோ? இல்லை இல்லை, இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்தேன். வீட்டில் மீனா வந்திருக்கா. அப்பனா உங்களை வேலையா போட்டு கொள்ளுவாங்களே. அந்த கதையெல்லாம் இனிமே நடக்காது. நான் என்ன இழிச்சவாயா? நான் எல்லா வேலையும் நானே செய்யணும்னு செய்ய மாட்டேன். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கறியை நான் வெட்டினா காய்கறியெல்லாம் நீ வெட்டுன்னு அவட்ட கொடுத்துட்டேன். நான் கறியை மட்டும் வெட்டி மசால் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டுன்னு எல்லாத்தையும் வெட்டிட்டு கிடக்கா. எங்கள் அத்தை அடுப்பில் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போடு அருவாளை. ஆமாட்டி, அவள் உட்காந்துக்கிட்டு நல்லா வலிக்காம திங்கிறதுக்கு நான் கஷ்டப்பட முடியுமா? என் நெத்தியில் என்ன மாலை இழிச்சவாயின்னு எழுதியா ஒட்டியிருக்கு? இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்க மாமியார அந்த அலமேலு கிளவியும் உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பாடு பேசிக்கிட்டு இருக்காங்க என்னைய பத்தி. உன்னைய பற்றி குறை பேசிக்கிட்டு இருக்காங்களோ? நம்ம எல்லாரையும் சேர்த்து வச்சு ஏசிக்கிட்டு இருக்காங்கக்கா. உங்க கூட சேர்றதுனால தான் நான் உருப்படாம போறேன்னா, வீடு விளங்காம போதான், வீட்டில் ஒரு வேலையும் நடக்க மாட்டேக்கான். அதனால என்னைய வேலை செய்ய சொல்லணுமா, காலையில் மத்தியானம் ராத்திரின்னு எனக்கு வேலையா போட்டு போட்டு கொல்லணுமா. அப்பந்தான் நான் உங்களை பார்க்க வர்றதுக்கே எனக்கு டைமே இருக்காதான் அப்படின்னு சொல்லி அந்த அலமேலு கிளவி எங்கள் அத்தைகிட்ட ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு. இவங்களும் ஆமாச்சாமி போட்டு மண்டைய ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அலமேலு கிழவி சும்மா கிடக்க மாட்டா போலயே. இவளுக்கு ஒரு பாயசத்தை போட்டாதான் சரியா வருமோ? ஆமாக்கா, இவன் நம்மள நிம்மதியாக இருக்க விட மாட்டா. தினம் காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே ஓடி வந்துருதா. 2 கிளவிகள் உட்காந்துக்கிட்டு ஊர்க்கதையை தான் பேசிக்கிட்டு கிடக்காளுங்க. நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஜாக்கிரதையாக தான் இருக்கேன்க்கா. நான் உள்ள வாஷிங் மிஷினில் துணி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இவங்க 2 பேரும் பேசுறது எனக்கு நல்லா கேட்டுச்சா. வெளியே வந்தேன், நீங்கள் பேசுறது எனக்கு நல்லா கேட்டுச்சின்னு சொன்னேன். அதை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. குடிக்க ஜூஸ் கொண்டு வான்னு கேட்காளுங்க. அட கொடுமையே, ஜூஸ் குடுத்தியா இல்லையா? என்ன செய்யக்கா, மாமியார் ஜூஸ் கேட்டுட்டாங்க, கொடுக்காம இருக்க முடியுமா? நல்ல ஜூஸ் போட்டு கொடுத்தேன். புளியை கரைச்சி சீனியை போட்டு கொண்டு கொடுத்து 2 பேரையும் குடிங்கன்னு விட்டுட்டேன். அந்த அலமேலு கிளவி ஒரு நல்ல 4 மடக்கு குடிச்சிட்டு மடக்குன்னு. நல்ல வேணும் அந்த கிழவிக்கு. அதான் இப்போ மொட்டை மாடிக்கு துணியை காயப்போட வந்தேன். சரி அப்படியே உங்ககிட்ட பேசுவோமேன்னு பேசுனேன். நீங்களும் அங்கே கஷ்டப்பட்டுட்டு கிடைக்கீங்களோ? நான் கஷ்டப்படலை, அதெல்லாம் அந்த காலம். இனிமெல்லாம் பதிலுக்கு பதில் கேட்டுருவேன். நானும் ஒன்றும் குறைஞ்ச வீட்டிலேருந்து வந்தவா கிடையாது. உங்கள் அம்மா அப்பா மட்டும் உங்களை சேர்த்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சில்வண்டெல்லாம் உங்ககிட்ட நின்று பேச முடியுமா? முதல்ல அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். விடு, அதெல்லாம் நடக்கும்போது நடக்கட்டும். அதான் நடக்கட்டும்னு விட்டோம்னா நம்ம சாவர வரைக்கும் எதுவும் நடக்காது. நம்ம மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்கணும். அதனால நம்ம தான் எல்லாத்தையும் நடத்தி காட்டணுக்கா. நேராக உங்கள் அப்பா அம்மாவை போய் பார்க்கும், அவங்கள என்ன ஏதுன்னு 4 கேள்வியை கேட்டு வீட்டுக்கு கூட்டு வர வழியே பார்ப்போம். இதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம லட்சுமி என்கோ இருக்கும்போது நீங்கள் எதுக்கு கவலைப்படுதீங்க? ஒரு நாளைக்கு காலையிலேயே புளியோதரையை கட்டிட்டு கிளம்பிடுவோம். உங்கள் நேரம் உங்கள் வீட்டில் போய் தான் நிற்கணும். சரி, ஒரு நாளைக்கு போவோம். மாலா, நெட்டச்சி இரு, நான் கூப்பிடுதேன். எங்கள் அத்தை வந்திருக்காங்க. என்னத்தை ஏதாவது செய்யணுமா? ஒன்றும் செய்ய வேண்டாம். உன்னை சாப்பிட கூப்பிட தான் வந்தேன். அங்கே சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு. மீனாவை வேலை செய்ய வச்சுட்டேன்னு உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவமா? இங்கே பாரு மருமோளே, எனக்கு நீயும் ஒன்று தான் அவளும் ஒன்று தான். அவள் பணக்கார வீட்டிலேருந்து வந்தவாங்கிறதுக்காக நான் வேலையே செய்ய மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப குதிச்சுட்டு கிடந்தா. நானும் சரி போனால் போதே சின்ன பிள்ளையா இருக்காளேன்னு விட்டு வச்சுருந்தேன். அவளை எப்படி வேலை செய்ய சொல்லன்னு தெரியாமல் தான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ இன்னைக்கு நல்ல ஒரு போடு போட்ட பத்தியா? இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். நீ செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாத்தே, உண்மையை தான் சொல்லுதீங்களா? ஆமாட்டி, இன்னைக்கு என்ன அழகா வேலை செஞ்சா பத்தியா? அவளை இப்படி ஒரு ஆள் வேலை செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கணும் போல, அப்போ தான் செய்வான்னு நினைக்கேன். நிறைய வெங்காயத்தை போட்டு வெட்ட விட்டுட்டேன். என்னை ஏசிக்கிட்டே வேலை செஞ்சிருப்பான்னு நினைக்கேன். வெட்டட்டும். வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு வெங்காயம் வெட்டினா ஒன்றும் ஆயிராது. நல்ல வேலை செய்ய போடு, அப்போ தான் அவளும் திருந்துவா. சரித்தே, இனிமே நான் பார்த்துக்கிடுதே. சரி சாப்பிடவா, சோறு ஆறிற போகுது. பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு, வந்து சாப்பிடு. சரி வாங்க, அப்போ எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஏம்மா, குழம்பு எப்போ ரெடியாகும்? இன்னும் ஒரு 10 நிமிஷமா. இந்த கொஞ்சம் மீன் மட்டும்தான் கிடக்கு. இதையும் கழுவிட்டேன்னா அம்மா கொண்டு போய் குழம்பு வச்சிருவேன். ஏம்மா குட்டி குட்டி மீனா வாங்கி வச்சிருக்கீங்க? நல்ல பெரிய பெரிய மீனா போட்டா என்னம்மா? இந்த டிவிலெல்லாம் பெருசு பெருசா வட்ட வட்டமா காட்டுவாங்கல்ல, அது மாதிரி மீன் வாங்கி பொரிச்சிருக்கலாம்ல. இந்த மீன் தான் நல்லா ருசியாக இருக்கும் தங்கம். இதை சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏம்மா, எனக்கு இந்த சாலை மீன் ரொம்ப பிடிக்கும்மா. நல்லா டேஸ்டாக இருக்கும். ஏம்மா, எனக்கு பெரிய மீன் வாங்கித்தாம்மா. சோனு தங்கம், அதெல்லாம் விலை கூடுன மீனுமா, அதெல்லாம் வாங்கி நம்ம திங்க முடியாது. இந்த மீனே உங்கள் அப்பா 200 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. விலை கூடுன மீனுன்னா எவ்வளோ விலை இருக்கும்?
நம்ம 4 பேர் அந்த மீனை வாங்கி பொரிச்சு குழம்பு வச்சு திங்கணுன்னா எப்படியும் ஒரு 1500 2000 ரூபா வரைக்கும் செலவாகும் தங்கம். ஏம்மா அப்படின்னா என் உண்டியல்ல இருந்து நான் துட்டு எடுத்து தாரேன், எனக்கு அந்த மீன் வாங்கி தாங்கம்மா. ஐயையோ, உண்டியல் துட்டெல்லாம் எடுக்கக்கூடாதும்மா. அது வருஷம் தொடங்கும் போது ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைப்படும்ல, அதுக்கு தான் அம்மா உங்களுக்கு கொடுத்து கொடுத்து வைக்கேன். அதில் போட்ட துட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபீஸ் கட்டிக்கிடலாம் பார்த்தியா? ஏம்மா, இவன் உண்டியல் எங்கே துட்டு இருக்கு? அவன் துட்டை பூரா எடுத்து சாக்லேட் வாங்கி தின்னுட்டான். கொஞ்சம் சில்லறை மட்டும்தான் கிடக்கு. உண்டியல்ல இருந்து துட்டு எடுத்தியா? அதை எப்படி எடுத்த? ஏம்மா பானுவோட கிளிப் இருந்துச்சுல, அதை உள்ள விட்டு நோண்டி எடுத்துட்டேன். அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாதும்மா. துட்டு சேர்த்து வைக்க தான் அம்மா உண்டியல் வாங்கி கொடுத்தேன். நீ உண்டியல்ல இருந்து துட்டை எடுத்துக்கிட்டே இருந்தீன்னா அப்புறம் உண்டியல் எதுக்கு? ஏம்மா, நான்லாம் துட்டு எடுக்க மாட்டேம்மா. என் உண்டியல் நிறைய போகுது. நிறைஞ்சிட்டுன்னா அப்படியே எடுத்து பீரோக்குள்ளே வச்சிருமா. இன்னொரு உண்டியல் வாங்கி தரேன் அம்மா, அதுலேயும் துட்டு சேரு. எல்லாம் சேர்ந்த பிறகு நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கிடுவோம். ஆ சரிம்மா, அப்போ எனக்கு இன்னொரு உண்டியல் வாங்கி தந்துருங்க. ஏம்மா, எல்லா வீட்லேயும் வீட்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் வராங்க. வர்றவங்க போகிறவங்கெல்லாம் வீட்டில் பிள்ளைங்களுக்கு துட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. 100 ரூபா 500 ரூபான்னு எல்லாத்தையும் கொடுக்காங்க. அதை கொண்டு போய் இந்த பிள்ளைங்க உண்டியலில் போடுது. சீக்கிரம் நிறைஞ்சிருது. உண்டியலை திறந்து பார்த்தா நிறைய துட்டு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு மட்டும் நீங்கள் கொடுக்குற சில்லறை துட்டு தான் போட வேண்டியிருக்கு. நம்மளுக்கெல்லாம் சொந்தக்காரங்களே இல்லையாம்மா? சொந்த பந்தமெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. வசதி இருந்தால் தான் சொந்தக்காரங்கெல்லாம் தேடி வருவாங்க. இல்லைன்னா சொந்தக்காரங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம கஷ்டப்படுதோம்ல, அதான் நம்மளை எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஏம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. நாங்கள் 2 பிள்ளைங்க இருக்கோம்ல உங்களுக்கு. நாங்கள் நல்லா படித்து ஒரு பெரிய வேலைக்கு போய் நிறைய துட்டு சம்பாதிக்கோம்மா. அப்போன்னா நம்மளை விட்டுட்டு போன சொந்தக்காரங்களாம் நம்மளை தேடி ஓடி வருவாங்க பாருங்க. ஆமாம்மா, நான் படித்து பெரிய வக்கீல் ஆக போகிறேன். ஏம்மா, நான் நல்லா படித்து டாக்டர் ஆக போகிறேன். என் தங்க பிள்ளைகளா, அழகு போல் இருக்கீங்க. 2 பேரும் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போங்க. அம்மாவுக்கு அது மட்டும் போதும். நம்ம வேண்டான்னு ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்க முன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும்மா. எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும். நம்மளுக்குன்னு ஒரு பெரிய வீடு கட்டணும். ஏம்மா, பானு வீடு கட்டுவாம்மா. நான் உங்களுக்கு கார் வாங்கி தரேன். பிறகு நீங்கள் கடைக்கெல்லாம் கார்லேயே போங்கன்னு. ஏன் செல்ல பிள்ளைகளா, அம்மா மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்களே, அதே போதும் அம்மாக்கு. ஏம்மா, கொஞ்ச நாள்ல பரீட்சை வரப்போதும்மா. பரீட்சை முடிஞ்சோடனே லீவ் விட்டுருவாங்க. டூருக்கு இந்த வருஷம் எங்கே கூட்டு போவீங்க? டூருக்கா? டூருக்கு இப்போ தானே போயிட்டு வந்தோம். அதுக்குள்ளே என்ன டூரு? ஏம்மா, அது போன வருஷம் போனதும்மா. இந்த வருஷம் போக வேண்டாம்மா? இப்போ தானே தம்பி கிறிஸ்மஸுக்கு நம்ம பம்பாய்க்கு போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்தோம். அதுக்குள்ளே மறுபடியும் டூருன்னா எங்கே போக? ஏம்மா, பம்பாய்க்கு போனது கிறிஸ்மஸுக்குமா. நம்ம மே மாதம் வெயில் காலத்துக்கு லீவுக்கு போவோம்ல. வருஷம் தலைவரனாச்சு கூட்டு போவார்ல. இந்த வருஷம் எங்கேயாவது கூட்டு போவாருமா? ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாச்சுல்ல. பம்பாயில் போய் நம்ம வீட்டில் மட்டுமா இருந்தோம். ஊரை பூரா சுற்றி காட்டினாங்க. நல்லா பார்த்துட்டு தானே வந்திருக்கு. மறுபடியும் டூருன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. இந்த வருஷம் எங்கேயும் போக வேண்டாம். பேசாமல் வீட்டில் கிடங்க. துட்டை போட்டு செலவழிச்சிட்டு அலைய முடியாது. ஏம்மா, மஞ்சு வீட்டிலலாம் எல்லாரும் போவாங்க. நாங்கள் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? அவங்க அப்பா ஆஃபீஸில் வேலை பார்க்காரு. மாத சம்பளக்காரு. மாதம் சம்பளம் வரும். அதனால் அவங்க எங்கேனாலும் போவாங்க. நம்ம அப்படி செய்ய முடியுமா? நம்ம அப்பாவுக்கு என்ன மாத சம்பளமாக வருது? ஏம்மா, அவங்களுக்காவது மாதத்துக்கு ஒரு தடவை தான் சம்பளம் வருதுமா. நம்மளுக்கு 4 தடவை வருதுல்ல. வாரம் சம்பளம் தராங்கல்ல. பிறவு என்ன? வார சம்பளம் வந்தாலும் குறையா தான் வரும். அவங்களுக்கு மாதம் வந்தாலும் நிறைய வரும். சரியா? சும்மா என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. பேசாமல் இரு. அம்மா மீன் குழம்பு வச்சு தாரேன், சாப்பிட்டு வேலையை பாரு. எனக்கு பிடிக்காத மீன் வாங்கி தாரீங்க. டூரு கூட்டு போனாலும் கூட்டு போக மாட்டேங்கிங்க. இப்போதான் பேசுனேன். நான் நிறைய துட்டு சம்பாதிப்பேன், சேர்த்து வைப்பேன், உங்களுக்கு நல்ல கார் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு. நீ இப்படியே டூருக்கு போய்கிட்டு துட்டை செலவழிச்சிக்கிட்டு அலைஞ்சின்னா கார் யார் வாங்கி தருவா? கார் இப்பம்மா வாங்க முடியும்? நான் வேலைக்கு போய் வக்கீல் அனுப்புறது தானே வாங்க முடியும். இப்போ டூரு கூட்டு போங்கன்னா அப்போ கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. போங்க அங்கிட்டு. ஏமா, அவன் கிடக்கான். நீங்கள் எனக்கு மீன் குழம்பு வச்சு தாங்கம்மா, வயிறு ரொம்ப பசிக்கி. சரிம்மா, இருந்த கொஞ்ச நேரத்தில் செஞ்சிருதேன். இந்த நேரத்துக்கு நல்ல நாடகம் போடுவாங்க. இந்த பிள்ளை ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேக்காலே. மஞ்சுமா, கொஞ்சம் ரிமோட் தாயே, அம்மா ஒரு நாடகம் பார்க்கணும். ஏம்மா, நாடகம் பார்த்தா போர் அடிக்குமா? அதையே பார்த்துட்டு இருப்பீங்க. எனக்கு எரிச்சலா இருக்கும். நான் சின்சான் பார்க்கணும். 7 கழுத வயசாகுது, இன்னும் பொம்மை படத்தை பார்த்துக்கிட்டு அலையுதே.
ஏம்மா அதான் நல்லா இருக்கும்மா. உங்க அப்பா வந்துட்டாருன்னா கிரிக்கெட் பார்க்கன்னு டிவியில் அதை வச்சுக்கிடுவாரு. நீ உட்காந்தினா பொம்மை படத்தை பாரு. அப்போ நாங்களாம் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கோம்? ஏம்மா பகல்ல பூரா டிவி சும்மா தானம்மா இருக்கு, அப்ப உட்கார்ந்து பார்க்க வேண்டியதானே? ஆமாம் பகலில் பூரா டிவி சும்மா தான் இருக்கு. நான் டிவியை மடியில் கட்டிக்கிட்டே அலைய முடியுமா? சோறு பொங்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும். இந்த வேலையில யார் பாப்பா? டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கவா? கொஞ்ச நேரம் உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு அதுக்கு பிறகு போய் வேலையை பார்க்க வேண்டியதானே? ஏமா உங்ககிட்டலாம் பேச முடியாதுமா. நீ டிவியை பாரு, நான் சும்மாவே உட்காந்துக்கிடுதே. சரி, இந்த ஒண்ணு மட்டும் முடிஞ்சோன்னா ரிமோட்டை தாரேன், உடனே கோச்சிக்கிடாதீங்க. எல்லாம் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அதிகாரம் எல்லாம் செல்லுபடியாகுது. எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் வச்சது தான் சட்டம். நான் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா அம்மா சரி சரின்னு தலையை ஆட்டுவாங்க. அங்கே எங்கள் வீட்டில் ரிமோட்டை நான் தான் கையில் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். இங்கே வந்ததுக்கு பிறகு தான் இப்படி இருக்குது. நீங்கள் எல்லாம் ஆளாளுக்கு வச்சுக்கிடுதீங்க, நான் சும்மா உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. ஏம்மா இந்தாங்கம்மா, ரிமோட் வச்சுக்கோங்க. ஒன்றும் தேவையில்லட்டி, நீயே டிவியை பாரு. நான் இப்படியே டிவியை வெறிச்சு பார்த்தே என் காலத்தை ஓட்டிக்கிடுதே. லட்சுமி, நல்ல வாசம் கமகமன்னு அடிக்கி. நம்ம வீட்டில் இன்னைக்கு பிரியாணியா? ஏங்க எனக்கும் வாசம் கமகமன்னு அடிக்கி. ஆனால் நம்ம வீட்டில் பிரியாணி கிடையாது, மாலா வீட்டில் தான் பிரியாணி. நம்ம வீட்டில் ரசமும் துவையலும். வந்து சாப்பிடுங்க. நம்ம வீட்டில் இல்லையா? நான் கூட வாசத்தை பார்த்தோன்னே நம்ம வீட்டு பிரியாணின்னு நினச்சிட்டு ஆசையோட ஓடி வந்தேன். நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். போங்க, போய் கையை காலை கழுவிட்டு வாங்க, சோறு எடுத்து வைக்க. லட்சுமி, பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கே, கொஞ்சம் செஞ்சிருதியா? எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, இந்த மனுஷனை கெட்டாதே, இவனுக்கு சோறு பொங்கி போட்டே கட்டுப்படி ஆகாது, சம்பாதிக்கிற துட்ட பூரா தின்னே அழிச்சிருவானேன்னு சொன்னாரு. நான் தான் கேட்கல. அப்பவே எங்க அப்பா சொன்னதை கேட்டிருக்கணும். ஐயோ கடவுளே, லீவு போட்டுட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தா வெங்காயத்தை வெட்டு, தக்காளியை வெட்டு, இஞ்சி வெள்ளைப்பூட வெட்டுன்னு ஒரேடியை வெட்ட விட்டுட்டாலே. கை காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிட்டு முடியல. சாப்பிட்டாச்சு, ஆனால் இன்னமும் கை எரிஞ்சுக்கிட்டே இருக்கே. இப்போ என்ன செய்ய? முடியல. கையில் தேங்காய் எண்ணெய் கூட போட்டு பார்த்துட்டேன், அப்பவும் கை எரியுது. என்ன இவ ஒரு மாதிரி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா? மருமோளே, என்னாச்சு? இவங்க வேற தொல்லை பண்ண வந்துட்டாங்க. சொல்லுங்க ஆண்டி. ஒன்றும் ஆவலை. இல்லை, சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்க வந்தேம்மா. நல்லா தான் இருந்துச்சு. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு. என்னடி காய்கறி வியாபாரம் ஆரம்பிச்சிட்டியா? இல்லத்தே, வெட்டுறதுக்காக கொண்டு வந்தேன். வெட்டணுமா? எதுக்கு? இப்போ தானே சாப்பாடு செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கு. ஆமத்தே, சாப்பிட்டு முடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டோம். சும்மா தானே உட்காந்துருக்க போகிறோம். அவளத்தையும் வெட்டி வச்சிருவோம், ராத்திரி சாப்பாட்டுக்கு தேவைப்படும்ல. பிரியாணி நிறைய மிச்சம் கிடக்குல, வேற ராத்திரி சாப்பாட்டுக்கு வேற என்ன செய்ய போற? பிரியாணி எங்கள் வீட்டுக்காருக்கும் என் மவனுக்கும் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றதை பூரம் கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டேன். காலி ஆயிட்டு. ராத்திரி சாப்பாட்டுக்கு சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் செய்வோம். ஐ, சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியுமா, அதான் தக்காளி வெங்காயத்தெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கேன். நீ அப்போதான் நல்ல வெங்காயம் வெட்டியிருந்த. பிரியாணிக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அத்தை சொன்னாங்க, மருமவன் நல்ல வெங்காயம் வெட்டுதா, அவளை அடிச்சுக்கிடவே முடியாதுன்னு. அதனால நீயே வெங்காயத்தை வெட்டிடு, தக்காளியை வேணா நான் பார்த்துக்கிடுதேன். இந்த உருளைக்கிழங்கு எதுக்குன்னு பாக்கியா? சாயந்தரம் பச்சி போடுவோம், அதுக்கு அதையும் சேர்த்து வெட்டி வச்சிருவோம். சரியா? மறுபடியுமா?